Auzu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Today we are going to see about Surah An-Nas. ஸோ இது வந்து என்ன ப்ரொடெக்ஷனுக்காகனா ஈவில் ஐலேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈவில் தாட்ஸ் இதுலேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறதுக்காக இந்த சூறா இறக்கப்பட்டது. ஸோ திஸ் சூறா இது வந்து எப்படி ஓதணும் அப்படின்னா பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு குல் காஃப் லம்மா வித் லாம் சுக்குன். ஸோ இட் இஸ் குல்னா அப்படின்னா அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, சொல்ல ஒரு நாட்டாக கழட்ட அவங்களுக்கு வந்து சூனியம் முடிச்செல்லாம் ரிலீவ் ஆச்சு. அதனால் அவங்க இந்த துவாவை ஓதி எல்லா இடத்துல என்ன கேட்டாங்க, நமக்கு அவங்களுக்கு அந்த சூனியத்துலேருந்து விடுபடுறதுக்கு துவா கேட்டாங்க. ஸோ அதான் சூறா தான் இது. ஓகேவா? ஸோ குல் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். அவுசு அப்படின்னாக்கா சீக் ரெஃப்யூஜ். அவுசு அம்சா ஃபத்ஹா ஐன் லம்மா வித் வாவ் அன்சா லம்மா. ஸோ இட் இஸ் அவுசு. இங்கே வாவ் அப்படின்றது வாவ் மத். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 ஹரக்கத் நம்ம நீட்டி ஓதணும். அவுசு. நெக்ஸ்ட்டு பி ரப்பி. ஸோ பா கெஸ்ரா ரா ஃபத்ஹா பா வித் சத்தா வித் கெஸ்ரா. ஸோ பா பி ரப்பி. அதுக்கப்புறம் இது ஹம்சத்துல் வசல் அலிஃப் அண்ட் லாம். ஸோ அதை நம்ம ரீட் பண்ண மாட்டோம். அண்ட் நூன் வித் சத்தா வித் ஃபத்ஹா இருக்குது. அண்ட் வித் அலிஃப் மத்தா இருக்குது. அதனால் இன்னா சீன் வந்து முடியற லெட்டரில் இருக்கிறதுனால சீன் வாசிக்காமல் இஸ் அப்படின்னு வாசிக்கலாம். ஸோ இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா குல் அவுசு பிரப்பின் நாஸ். அதே போல் நூன் அப்படின்றது என்னது, நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். ஓகேவா? ஏன்னா அது வந்து என்ன லெட்டர், அது குன்னா செஞ்சு ஓடக்கூடிய லெட்டர். நெக்ஸ்ட் லைன் வந்து மீம் ஃபத்ஹா லாம் கெஸ்ட்ரா காஃப் கெஸ்ட்ரா. ஸோ மலிக்கி அலிஃபன் லாம் ஹம்சத்துல் வசல். ஸோ அதை நம்ம ரீட் பண்ண மாட்டோம். நூன் வித் சத்தா வித் ஃபத்ஹா. சீன் வந்து எண்டிங் லெட்டர் இருக்கிறதுனால சுக்குன் வச்சு இருக்கணும். ஸோ எப்படி ரீட் பண்ணோம்னா மலிக்கின் நாஸ். அகெயின் இந்த இதில் வந்து என்னது அப்படின்னா மலிக் அப்படின்றது கிங், அதாவது அல்லாஹ் தாலா சொல்கிறோம். அதாவது கிங், மனித குலத்தின் அரசன் யார் அப்படின்னா அல்லாஹ் தாலா. நாஸ் அப்படின்னா வந்து என்னென்னா மனித குலம், அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். இது வந்து இலாஹினஸ் ஹம்சா கெஸ்ரா லாம் ஃபத்ஹா. அந்த மத் இருக்கிறதுனால நம்ம நீட்டி ஓதணும். ஸோ இலா ஹா கெஸ்ரா ஹி இலாஹின்றது யார், வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் தாலா தான். அண்ட் இதுவும் அகெயின் அலிஃப் அண்ட் லாம் ஹம்சத்துல் வசல். அதை நான் ரீட் பண்ண மாட்டோம். நூன் வித் சத்தா வித் ஃபத்ஹா இருக்குது. சீன் வந்து எண்டிங் பொசிஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், சூக்குன் வச்சு ஓதணும். ஸோ இது வந்து என்னது இலாஹின் நாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு மீம் கெஸ்ரா நூன். ஸோ நமக்கு வந்து நூன் என்ன லெட்டர் நமக்கு தெரியும். ஷீன் ஃபத்ஹா ரா வித் சத்தா வித் கெஸ்ரா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நூன் வந்து குன்னா செஞ்சு ஓதணும். ஷர்ரி. மின் அப்படின்னா ஃப்ரம். ஷர்ரி அப்படின்றது என்னதுன்னா ஈவல்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த அதுக்கு அடுத்த லெட்டரை வந்து லாம் சுக்குன்னு வச்சுருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஷர்ரில். ஓகே, ஷர்ரில் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு வாவ் ஃபத்ஹா சீன் சுக்குன் வஸ் வாவ் அலிஃப் ஃபத்ஹா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 ஹரக்கத்து நீட்டி ஓதணும். சீன் வந்து கெஸ்ட்ராலாக இருக்கிறதுனால வஸ் வா சி. அகெயின் அந்த அடுத்த லெட்டர் வந்து லாம் சுக்குன் இருக்கிறதுனால வஸ் வா சில். அப்படின்னா வஸ்வாசி அப்படின்றது என்னென்னா மந்திரங்கள்லாம் ஓதுவாங்கள்ல, அதை சொல்லுவாங்க. ஸோ யார் வந்து நம்ம மனசெலாம் கெடுக்கிறாங்களோ அந்த ஈவில் இதுலேருந்து அந்த விஷ் பண்ணிங்க அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி நம்ம மனசை கெடுக்கிறவங்க கிட்டே இருந்து அது வந்து நமக்கு மறைமுகமாக தான் இருக்குல்ல, அந்த மறைமுகமானவற்றிலேருந்து நம்ம பாதுகாப்பு கேட்கறதுக்காக இந்த லைன். ஸோ மின் ஷர்ரி வஸ்வாசில் ஹா ஃபத்ஹா நூன் சத்தா வித் ஃபத்ஹா சீன் எண்டிங் பொசிஷன். ஸோ வித் சுக்குன் ஹன்னாஸ். ஸோ இது எப்படி ஓதணும், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். நெக்ஸ்ட்டு வந்து அலிஃப் வந்து ஹம்சத்துல் வசல். பட் வந்து என்னது அப்படின்னா
அல்லஸி அப்படின்னு ஓதணும். லாம் ஃபத்ஹா, லாம் சத்தா வித் ஃபத்ஹா, ஜால் கெஸ்ரா. ஸோ அல்லஸி அப்படின்னா என்ன அர்த்தம்னா யார் ஒருத்தவங்க அப்படின்னு அர்த்தம். அல்லஸின்னா ஒரே ஒருத்தவங்கன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யா லம்மா வா ஃபத்ஹா யூவா, சீன் வித் சுக்குன். ஸோ யூவஸ், வா கெஸ்ரா, ஸோ சீன் சுக்குன், சீன் லம்மா, ஸோ யூவஸ் வி சு. யா லம்மா வா ஃபத்ஹா சீன் சுக்குன் யூவஸ், வா கெஸ்ரா சீன் லம்மா சு யூஎஸ்வி சு. யூஎஸ்வி சு அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம், அது வந்து விஸ்பர் அப்படின்றது. ஃபா கெஸ்ரா ஃபீனா இன் அப்படின்னு அர்த்தம். இன்னா உள்ள. சுது ஸ்வாத் லம்மா தால் லம்மா வித் வா மத் இஸ் தேர். ஸோ சுது ரா கெஸ்ரா ரி சுதூரி. நூன் சத்தா இஸ் தேர். ஸோ நூன் சத் இஸ் தேர். ஸோ சுதூரின் அல்ம்சத்துல் வஸ் இஸ் தேர். ஸோ அலிஃப் லம் நம்ம ரீட் பண்ண மாட்டோம். Noon sadda with fatha, seen kesra is there. So how to read this thing? Sudur in nas. ஸோ அகெயின் நாஸ்னால் நமக்கு தெரியும் மேன்கைண்ட் அப்படின்னு தெரியும். சுதூர் அப்படின்னா ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அல்லஸி யுவஸ்வி சு ஃபி சுதூர் இன் நாஸ். ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்லேயே நம்ம என்ன பண்ணுவாங்க, நமக்கு நம்ம மனசை கெடுக்கிற மாதிரி இருக்கவங்க அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ் இடத்துல நம்ம வந்து பாதுகாவல் தேடுகிறோம். நெக்ஸ்ட் சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். மினல் ஜின்னதி வன்னாஸ் அப்படின்றதுல எப்படி ஓதணும்? மீன் கெஸ்ரா நூன் ஃபத்ஹா ஹம்சத்துல் வஸ்ல் இஸ் தேர். ஸோ லாம் சுக்குன் மினல். ஜீம் கெஸ்ரா நூன் சத்தா வித் ஃபத்ஹா தா கெஸ்ரா. ஸோ மினல் ஜின்னதி wow fatha hamzatul wasl there. So we will not read that thing. Noon sadda with fatha, seen it is at ending position. So one nas sukun வச்சு நம்ம முடிக்கிறோம். ஜின்னத்தி ஒன்னாஸ், அதாவது ஜின்கள்லேருந்து பாதுகாப்பு பெறுறதுக்காக நம்ம இந்த லைன் ஓதுறோம். ஸோ எப்படி ஓதணும்? குல் ஔஸு பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லஸி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ்.